இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெக்னோகிராஃபி. சரிங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த முறை பார்த்திங்கன்னா பயன்படுத்தி ஒருவர் மற்றொருக்கு அனுப்பும் செய்தியை தகவலை மறைத்து அனுப்புவதாகும். சரிங்களா? அது கிரிப்டோகிராஃபியில் பார்த்திங்கன்னா இருக்கிற எழுத்துக்களில் என்ன பண்ணுவாங்க, எழுத்துக்கள் ஜாலம் பண்ணுவாங்க. எழுத்துக்கள் மாறி இருக்கும் அதில். அதனால் நம்ம என்ன எழுத்துக்களை அவங்க அனுப்பிச்சிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாது. இங்கே அதையே மறைச்சி அனுப்புறதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது கிரிப்டோகிராஃபிக்கு மறைப்பியல்னு வச்சதுக்கு பதிலாக இதுக்கும் மறைப்பியல்னு வச்சுருக்கலாம் போல். இதுவும் ஒரு மறைப்பியலில் ஒரு முறை தான். சரிங்களா? இந்த முறையை என்ன பண்ணுறாங்கன்னா, தகவல் அனுப்பும்போது அது அந்த தகவல் போய் சேரும்போது நடுவில் எந்த மூன்றாம் நபர்களாலும் அதை பார்க்க முடியாதபடி, அவங்க தெரிஞ்சுக்காதபடி இதை அனுப்புறது தான் என்னென்னா மறைப்பியல் முறையாகும். சரிங்களா? அதாவது ஸ்டெக்னோகிராஃபி முறையாகும். இந்த ஸ்டெக்னோகிராஃபி முறை என்பது என்னன்னா, இது இப்போது வந்தது அல்ல. ஆதி காலத்திலே இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டெக்னோஸ் அப்படின்னா ஹிடன் அப்படின்னோ, கிராஃபன் அப்படின்னா ரைட்டிங் டிராயிங் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் ராஜாங்கள்லாம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தகவலை சொல்லிக்கவும் புரிஞ்சுக்கவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சில நுட்பங்களெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா? அது சாதாரண நபருக்கெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த 1499 காலத்தில் பார்த்திங்கன்னா இது அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூறப்படுது. ஆனால் உண்மையாக அது எப்போத்துலேருந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்றது வரலாறுக்கு தான் தெரியும். சரிங்களா? காலத்திற்கு தான் தெரியும். அடுத்தது வேக்ஸ் டேப்லெட் முறை. மெழுகு பூசப்பட்டு தகவல் அனுப்பப்படும். ஒரு காகிதத்தில் மெழுகு பூசப்பட்டு தகவல் அனுப்பப்படும். மெழுகு அழிக்கும்போது அது என்ன தெரியும்னா தகவல் தெரியும். அப்புறம் இன்விசிபிள் இங்க். அது நம்ம இங்கே எழுத்து பிழை பண்ணியிருக்கோம். இன்விசிபிளுக்கு இன்விசிபிள்னு வந்துட்டுருக்கு. மறைமுகமான மை வச்சு என்ன பண்ணுறதுனா எழுதப்படும் தகவல். சரிங்களா? இது காகிதத்தை சூடுபடுத்தும் போது இது தெரிய வரும். சில திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு வகையான ஸ்டெக்னோகிராஃபி தான். சரிங்களா? பார்க்காதவங்க திரைப்படத்தில் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது பாருங்கள். சரி, அடுத்து நல் சிப்பர். இந்த நல் சிப்பர் பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான தகவல்களுடன் சில எழுத்துக்கள் கலந்திருக்கும். சரிங்களா? அதனால் அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றது நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் காலதாமதம் ஆகலாம். அப்புறம் மைக்ரோ டாட்ஸ் அப்படின்றது என்னென்னா சிறு புள்ளிகள். ஒரு தகவல் அல்லது படத்தை சிறு புள்ளிகளால் வடிவமைத்து சுருக்கி வைக்கப்படும். சரிங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா மைக்ரோ டாட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல வழிமுறையை கையாண்டிருக்காங்க. இப்போது தகவல் தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ, ஒலி இருக்குது இல்லைங்களா? அந்த ஒலியில் அதுக்கப்புறம் ஆவணம், இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி அதுக்கப்புறம் புகைப்படம் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பயன்படுத்துகிறாங்க தகவலை மறைக்கிறதுக்காக. அதுதான் ஸ்டெக்னோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்டெக்னோகிராஃபினுடைய வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களை பண்ணுறது, அதுக்கப்புறம் நெட்வொர்க்கை மறைச்சு அனுப்புறது, வீடியோக்குள்ளே அனுப்புறது, இமெயிலுக்குள்ளே அனுப்புறது, ஒரு புகைப்படத்தின் உள்ள தகவலை மறைச்சு அனுப்புறது, ஒரு ஆடியோக்குள்ளே ஒலிக்குள்ளே நம்ம பேசுகிற ஏதோ ஒரு ஆடியோ பாட்டோ ஏதோ அதுக்குள்ளே மறைச்சு அனுப்புறது. இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த தகவல்கள் மறைச்சு அனுப்புகிற முறையை பின்பற்றுறாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய மென்பொருட்கள்லாம் இருக்குது. அந்த மென்பொருட்களை பார்த்திங்கன்னா இணைய பக்கத்திலே தேடினா கூட சில இலவச மென்பொருட்கள்லாம் கூட கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது பார்த்தா தெரியும். ஆனால் என்ன தான் நம்ம தகவலை மறைச்சு அனுப்புனாலும் அதை கண்டுபிடிக்கவும் பார்த்திங்கன்னா கணினி வல்லுநர்களால், அதாவது தடயவியல் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்களே, சைபர் ஃபாரன்சிக், அவங்களால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? முக்கியமாக இந்த தவறான செயல்களில் ஈடுபடுறவங்கெல்லாம் இந்த முறையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த முறையை பயன்படுத்தினாலும் தவறுன்னு ஈடுபடும் போது ஒரு நாள் சரியாக தெரிய வந்துடும்.
சரியான முறைக்காக இதை பயன்படுத்தினா அது வந்து பெரிய பாதிப்பு கொடுத்துட்டு போகிறதில்ல. சரிங்களா? சரி, இப்போ ஸ்டெக்னோகிராஃபி அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.